ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூன் 25ஆம் தேதி புதன்கிழமை. நாளை ஆனி அமாவாசை. இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களை உங்க வீட்டோட பூஜை அறையில நீங்க வைக்கிறதால கடன் அனைத்தும் காணாமல் போகும். வீட்டில் பணம் நிரம்பி வழியும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை பூஜையில் வச்சு என்ன மாதிரி வழிபாடு செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக அமாவாசை அப்படிங்கிறதே ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் தான். அதுலேயும் இந்த அமாவாசை எந்தெந்த மாதங்களில் வருதுங்கிறத பொறுத்து அந்த அமாவாசை தினத்துக்கான பலன்கள் வேறுபடும். தை அமாவாசை, மாசி அமாவாசை, ஆடி அமாவாசை, இது மாதிரி பல முக்கியமான அமாவாசை தினங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு நடத்துவோம். ஆனால் ஆனி அமாவாசைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு நடத்துறதால பலவிதமான செல்வங்கள் நமக்கு சேரும். சொல்லப்போனால் இந்த ஆனி அமாவாசையை நம்ம பெருசாக தெய்வீக வழிபாட்டுக்கு பயன்படுத்த மாட்டோம். ஆனி திருமஞ்சனம் மட்டும்தான் ஆனி மாதத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான விசேஷ தினம். அமாவாசையில் பொதுவாக பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, பசுக்களுக்கு தானம் கொடுக்கறது, இறை வழிபாடு செய்யறது, இது மாதிரி விஷயம் நம்ம பெரும்பாலும் செஞ்சிட்டு இருப்போம். அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் இந்த பிரபஞ்சத்தோட சக்தி அதிகரித்து காணப்படுவதா சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்குது. இந்த மாதிரி நாட்களில் நம்ம என்ன விதமான பரிகாரங்கள் செய்கிறோமோ அதுக்கான பலன்கள் நமக்கு முழுமையாக கிடைக்குமா. அந்த வகையில் நாளைக்கு ஜூன் 25ஆம் தேதி புதன்கிழமை ஆனி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை. என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும்? முதல்ல அமாவாசை தேதி எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடியுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஜூன் 25ஆம் தேதி புதன்கிழமை அமாவாசையாக இருந்தாலும் ஜூன் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:57 அமாவாசை தேதி பிறந்துருது. அது மறுநாள் புதன்கிழமை ஜூன் 25ஆம் தேதி மாலை சரியா 5 மணி வரைக்கும் தான் இருக்கு. நீங்க உங்க வீட்டில் அமாவாசைக்கான இறை வழிபாடு பண்ண போறீங்க, பித்ருக்களுக்கு படையல் போட்டு வழிபாடு பண்ண போறீங்க, இல்ல தர்ப்பணம் எதுவும் கொடுக்க போறீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் மாலை 5 மணிக்குள்ள முடிச்சிடணும். புதன்கிழமையில 12:01 ராகு காலம், காலையில 7:09 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் தாராளமாக திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கோ வழிபாடு செய்யறதுக்கோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதிகாலை எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு உங்கள் வீட்டோட பூஜை அறை கழுவி சுத்தப்படுத்திடுங்க. அதே மாதிரி உங்கள் முன்னோர்களோட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோவை கழுவி சுத்தப்படுத்தி அதுக்கு பொட்டு வைத்து பூக்களால் அலங்காரம் செய்து நீங்கள் தயார் செஞ்சு வச்சுக்கணும். எப்போதும் போல மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு எந்த மாதிரி வழிபாடு நீங்கள் வீட்டில் செய்வீங்களோ அது இறை வழிபாடாக இருக்கலாம், இல்லை பித்ருக்களுக்கான வழிபாடாக இருக்கலாம். இப்படி எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் எப்பவும் போல ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு நாம் ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆனி மாதத்தில் வரக்கூடிய எந்த விசேஷ தினங்களும் பெருசாக நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம், ஆனி திருமஞ்சனத்தை தவிர. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நேரங்களில் தெய்வங்கள் ஓய்வில் இருப்பாங்களாம். இப்படி தெய்வங்கள் ஓய்வு நேரங்களில் இருக்கக்கூடிய இந்த வித ஒரு ஆனி மாசத்துல நம்ம செய்யக்கூடிய வழிபாடு தெய்வங்களை சீக்கிரமா போய் சேருமா. நம்மளோட கோரிக்கை சீக்கிரம் நிறைவேறும். ஆனி முடிஞ்சு அடுத்ததா ஆடி மாசம் வந்துடும். ஆடி மாசத்துல எல்லா கோவில்கள்லையும் திருவிழாக்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். எல்லா தெய்வங்களுக்கும் வழிபாடு நடக்கும். எல்லா தெய்வங்களும் ரொம்ப பிஸியா இருப்பாங்க. பிறக்கக்கூடிய ஆடி மாதம் ரொம்ப சிறப்பான மாதமா அமையணும் அப்படின்னா ஆனி 11ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய இந்த வித ஒரு ஆனி அமாவாசையை நீங்க சரியா பயன்படுத்திக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அமாவாசை தினத்துல தானங்கள் நம்ம எந்த அளவுக்கு செய்யறோமோ அதை பொறுத்து பித்ருக்கள் சாபம், பித்ருக்கள் தோஷம் எது இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கும். பித்ரு கடன் நிவர்த்தி ஆகுமா. இன்னொரு பக்கம் நாளைய தினம் புதன்கிழமை விநாயக பெருமானுக்கு உகந்த ஒரு நாள். அது போக புத்திகாரகன்னு அழைக்கப்படக்கூடிய தொழில வியாபாரத்துல நமக்கு நல்ல ஞானத்தை, அறிவை கொடுக்கக்கூடிய புதன் பகவானுக்கு உரிய ஒரு நாள். இப்படி எல்லா தெய்வங்களையும் வணங்குறதுக்கான அற்புதமான ஒரு நாளாக தான் இந்த வித ஆனி அமாவாசை வந்திருக்குது. இந்த ஆனி அமாவாசையில இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த 3 முக்கியமான பொருட்களை ஒன்றாக சேர்த்து உங்க வீட்டோட பூஜையில வச்சு நீங்க பூஜை பண்றதால சகலவிதமான செல்வங்களும் சௌபாகியங்களும் உங்க குடும்பத்துக்கு சேரும். அந்த 3 முக்கியமான பொருளையும் நீங்க தயார் செய்து அதை சின்னதாக கட்டுறதுக்கு ஒரே ஒரு துணி தேவைப்படும். அதை நீங்க மஞ்சள் நிறத்திலையோ இல்லை வெள்ளை நிறத்தையோ பயன்படுத்திக்கலாம். அது உங்ககிட்ட என்ன நிறம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதுல தான் நீங்க 3 முக்கியமான பொருளை வைக்க போறீங்க. அதுல முதல் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்லுப்பு. ஒரே ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு இருந்தாலே போதும். கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள், மகாலட்சுமி தாயார் அம்சம் நிறைந்த ஒரு பொருள். அது கூட ஒரே ஒரு சில்லறை நாணயம். சில்லறை நாணயம் அப்படிங்கிறது லட்சுமி குபேரர் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். சொல்ல போனா மகாலட்சுமி தாயாருக்கும் பிடிச்ச பொருளும் இந்த சில்லறை நாணயம் தான். அதுக்கப்புறம் ஒரே ஒரு மஞ்சள், அது கிழங்கு மஞ்சள், விரலி மஞ்சள், ஏதாவது ஒரு மஞ்சள், அது உங்க விருப்பம் தான். உங்ககிட்ட என்ன மஞ்சள் இருக்கோ அதை ஒரே ஒரு துண்டு மஞ்சள் எடுத்து வச்சுக்கோங்க. ஆனா இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை மாலை 5 மணிக்குள்ள செஞ்சிடணும். ஏன்னா 5 மணிக்கு பிறகு அமாவாசை முடிஞ்சு பிரதமை ஆரம்பிச்சிடும். பிரதமையில நீங்க செய்யக்கூடாது. வீட்டோட பூஜை விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு உங்க வழிபாடெல்லாம் முடிச்சிடுங்க. பித்ருக்கள் வழிபாடு நடத்திடுங்க. ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணி உங்க ஓய்வு நேரத்தில் இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதும். பூஜை அறையில நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த துணி, வெண்மை நிற துணி அப்படின்னா மஞ்சள் நிற துணி இருக்குல்ல,
அதை உங்க உள்ளங்கை அளவுக்கு சதுர வடிவில் நீங்க தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த துணி மேல ஒரே ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு இல்ல 2, 3 ஸ்பூன் கல்லுப்ப போட்டுட்டு, அதுக்கு நடுவுல ஒரே ஒரு சில்லறை நாணயம் ஒண்ணு வச்சுட்டு, அதுக்கு மேல ஒரே ஒரு கிழங்கு மஞ்சள் இல்ல விரலி மஞ்சள வைக்கணும். வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அது பூஜை அறையில இருக்கட்டும். இருக்கக்கூடிய அந்த நேரத்துல முதல்ல விநாயகர் பெருமான மனசார வேண்டிக்கிட்டு, அடுத்ததா புதன் பகவான மனசார வேண்டிக்கோங்க. கடைசியா இப்ப நீங்க வேண்டக்கூடிய தெய்வங்கள் ரொம்ப முக்கியமான தெய்வங்கள். அதுல முதல் தெய்வம் உங்களோட குலதெய்வம். குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமா கிடைச்சா நம்ம குடும்பமே ஓஹோன்னு இருக்கும். குலதெய்வம் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குதோ, அந்த அளவுக்கு குலதெய்வம் நமக்கு நல்ல விஷயங்களை வாரி வழங்குவாங்க. அடுத்ததா சந்திர பகவான மனசார வேண்டிக்கோங்க. ஏன்னா இந்த தினம் அமாவாசை அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உரிய ஒரு தினம் தான். சந்திர பகவான் யாரு? மனோகாரகன். அதாவது மனக்குழப்பம், சஞ்சலங்கள், சண்டை சச்சரவுகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத குழப்பங்கள், இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் மனோகாரகன் அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவான். அவரை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கடைசியா சிவபெருமான். சிவபெருமானோட அருள் நமக்கு எப்பவுமே இருக்கணும். ஏன்னா சிவபெருமான், சந்திர பகவான் இவங்க 2 பேரும் நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. இப்படி எல்லா தெய்வங்களையும் மனசார வேண்டிக்கிட்டு உங்க வீட்டோட பூஜை அறையில விளக்குகள் எரியக்கூடிய, தீபம் எரியக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் அந்த துணி மேல இந்த 3 பொருள் அப்படியே இருக்கட்டும். சரியா ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் கழித்து அந்த 3 பொருட்களையும் அந்த மஞ்சள் நிற மூட்டையிலயோ இல்ல வெள்ளை நிற மூட்டையிலயோ அதை அப்படியே மூட்டையா கட்டி உங்க வீட்டோட பூஜை அறையில ஏதாவது சுவாமி படங்களுக்கு பின்னாடி வச்சிடுங்க. அது மற்றவங்க கண்ணில் பட்டாலும் பரவாயில்ல. கூடுமான அளவுக்கு யார் கண்ணிலையும், உங்க குடும்ப நபர்கள் தவிர, குடும்ப உறுப்பினர்கள் தவிர மற்ற யார் கண்ணிலையும் அதை படாதவாறு பத்திரப்படுத்தி ஒழித்து வச்சுக்கோங்க. வாரம் வரக்கூடிய செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல அந்த மூட்டைக்கு நீங்க தூப தீபம் காமிக்கணும். சுத்தபத்தம் இல்லாம அந்த மூட்டையை தொடுறத தவிர்க்கிறது நல்லது. அமாவாசை, பௌர்ணமி மாதிரி நாட்கள்ல அந்த பொருட்களை இங்க பிரிச்சு பார்க்கலாம். அதுல கூடிய பொருட்கள் காய்ந்து போயிருந்தாலோ, உதாரணத்துக்கு அதில் கூட கல்லுப்பு மூட்டையா கட்டிங்கன்னா கொஞ்சம் நாட்கள்ல அது கொஞ்சம் தண்ணியா வடிய ஆரம்பிச்சு கல்லுப்பு கரைய ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு அமாவாசை தினத்தன்னைக்கு இதை வைக்கிறீங்கன்னா, அடுத்ததா வரக்கூடிய அமாவாசை தினத்தன்னைக்கு அந்த பழைய பொருட்கள் எல்லாத்தையும் அந்த சில்லறை நாணயத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு அந்த கல்லுப்பையும் அந்த மஞ்சளையும் நீங்க தண்ணியில விட்டுருங்க. மறுபடியும் இதே மாதிரி அமாவாசை எந்த தினத்துல வந்தாலும் பரவாயில்ல, வரக்கூடிய அதுவும் அடுத்த அமாவாசை ஆடி அமாவாசையா தான் வரும் உங்களுக்கு. ஆடி அமாவாசை தினத்தன்னைக்கு கூட இந்த பொருட்கள் எல்லாத்தையும் மறுபடியும் நீங்க புதுப்பிச்சு எங்க எடுத்தீங்களோ அதே இடத்துல அதே துணியில வச்சு கட்டலாம். ஒருவேளை அந்த துணி கொஞ்சம் வீணா போயிருந்துச்சுன்னா மறுபடியும் வேற ஏதாவது துணியை தயார் செய்து, வெள்ளை நிற துணியோ இல்ல மஞ்சள் நிற துணியோ தயார் செய்து அந்த 3 பொருட்களை வச்சு மூட்டையா கட்டி எடுத்த இடத்துல வச்சிடுங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சதுக்கு அப்புறமா எல்லா விதமான தெய்வங்களோட அருளும் கடாட்சமும் உங்க குடும்பத்துல நிறைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நீங்க எதை தொட்டாலும் வெற்றி தான். நீங்க என்ன கேட்குறீங்களோ அது உங்களுக்கு தாராளமா கிடைக்கும். அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வளர்பிறை நாட்கள் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. அமாவாசை மாதிரியான நாட்கள்ல நீங்க பரிகாரத்தை செய்யும் போது அதுக்கப்புறம் வரக்கூடிய வளர்பிறை நாட்கள்ல நீங்க வேண்டக்கூடிய விஷயங்கள் வளர்ந்துகிட்டே இருக்கும். நல்ல செல்வ செழிப்போட இருக்கணும் அப்படின்னு வேணுனீங்கன்னா கட்டாயம் அந்த செல்வ செழிப்பு உங்க குடும்பத்துல வளரும். இந்த ஒரு பரிகாரத்துக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய நேரம், இதுக்கான செலவு அப்படிங்கிறது மொத்தமாவே ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். அதில் வைக்கக்கூடிய பொருட்களுக்கும் நீங்க பெருசா செலவு பண்ண போறதில்ல. வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சளையோ வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கல்லுப்பையோ நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த ஒரு ஆணி அமாவாசை அன்னைக்கு இதை முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.